அவர்கள் சிந்தனையை மாத்தி தேவன் மோசையோடு இருந்ததுனால்தான் ஆண்டவர் கூட்டு வந்தாங்க. மோசே மூலமா ஆண்டவர் அந்த நாட்டை ஸ்தாபிக்காங்க. யோசுவா மூலமாக அந்த நாட்டை நிரூபிக்காங்க, நிறுத்தி நிப்பாட்டுறாங்க. மற்ற நாடுகள் முன்பதாக எல்லாம் கானான் தேசம் சுதந்திரிக்கப்படுது, யோசுவா மூலமா நடக்குது. அப்புறம் ஆண்டவர் சொல்றாங்க, உன் நடுவுல வாசம் பண்ணுவோன்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பட்டி வச்சு அன்னைக்கு இஸ்ரேல் மக்களோடு வாசம் செய்தாங்க. இந்த உடன்படிக்கை பட்டு அநேக நாட்கள் வனாந்தரத்துல இருக்கு. தாவீதுக்கு மனசு பொறுக்கல. தாவீது சொல்றாரு, நான் எத்தனையோ மக்களை நான் கொண்டு வரேன், எத்தனையோ நாடுகளை கைப்பற்றுறேன், எல்லாம் போர்ல வெற்றி கொடுக்காரு இவர், எனக்கு இவருக்கு ஒரு கோயில் நிறுவனமே சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் அவரின் கை பாத்தீங்கன்னா ரத்த கரையா இருந்துச்சு. அநேக தவறுகளை தாவீது செய்தார் வாழ்க்கையில. ஆண்டவர் சொன்னாரு, தாவீது, நான் உன் மூலமாக என்னுடைய பரிசுத்த கோயிலை நான் எழுப்ப மாட்டேன் சொன்னாரு. அப்ப யார் மூலம்?